தைரியத்திற்கு பெயர் போனவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அதிமுக ஆட்சியில் சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அமைச்சர்களை தெறிக்க விட்டவர் நம்ம கேப்டன். அப்படி தெறிக்க விட்ட 3 சம்பவங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சம்பவம் 1, 2011ஆம் ஆண்டு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் ஜெயிச்சு அதிமுக ஆட்சியிலும் தேமுதிக எதிர்க்கட்சியாகவும் இருந்தது. அதன் பிறகு நாட்களில் இவர்களுக்குள்ளேயே வாய்க்கா தகராறு வர அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் குடித்துவிட்டு உளறுகிறார் என்று கேப்டன் தரம் தாழ்த்தி பேச, என்னடா இப்படி பேசிட்டாங்களேன்னு கேப்டன் ஆதரவாளர்கள்லாம் சோகத்திலால அடுத்த நாள் பத்திரிகையில் வந்த செய்தி தாங்க மிகப்பெரிய தக் லைஃப். ஆமாம், அந்த அம்மா தான் எனக்கு ஊற்றி கொடுத்தாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் வந்தது பாருங்க. சாமி, என்ன தைரியம்டா இந்த மனுஷனுக்கு. சம்பவம் 2, அதே 2011ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்த போது சபரிமலை பக்தர்கள் தாக்கப்பட்ட செய்தி வந்தது. இதை கேள்விப்பட்ட கேப்டன், கோயில் போய் சாமி கும்பிடக்கூடாதா, வெளிமாநில கோயில்களுக்கு சென்று ஏன் பணத்தை கொட்டுறீங்க அப்படின்னு ஆந்திரா கோயிலையும் சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு பாருங்க. இத்தனைக்கும் கடவுள் பக்தி நிறைய உள்ளவர். ஓட்டுக்காக பேசாமல் மனசில் நல்லதுன்னு பட்டதை பேசுகிறவர் தாங்க நம்ம கேப்டன். சம்பவம் 3, 2005 கட்சி ஆரம்பித்த கேப்டன் 2006 அவர் நிற்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த தொகுதி தாங்க அடுத்த தக் லைஃப். அப்படி என்ன தொகுதின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க விருத்தாச்சலம் தொகுதி. பாமகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களை கோட்டையை சிதறடிச்சு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சும் காட்டினார். கோட்டைக்குள்ளேயே போய் சம்பவம் செய்கிற தில்லு 2 கேப்டனுக்கு தாங்க இருக்குது. அதில் ஒரு கேப்டன் தான் நம்ம விஜயகாந்த் தாங்க. கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பிறகு தான் நம்ம தலைவருக்கு கேப்டன்ற பெயரே அடமொழியாக வந்துச்சு. அந்த பெயருக்கு பொருத்தமான தலைவர் தாங்க நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்.